அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை வேலையை வந்து டைம்ஸ் அவங்களும் கிட்ஸோடு இணைந்து அருமையான ஒரு பள்ளி துவக்க விழா. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது அன்னை விழா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் லாங்குவேஜ் பில்டர் அதனுடைய நிறுவனர் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியின் நிறுவனர் மற்றும் அதனுடைய உறவினர்கள் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் இந்த சொன்ன மாதிரி வந்து அருமையான இடத்தை வந்து வாடகை கொடுத்த பில்டிங் லேண்ட் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ரமேஷ் வந்து இதை பற்றி சொல்லும்பொழுது அவர் வந்து உண்மையிலேயே இதுக்கு புதியவராக இருப்பார், இது எப்படி இவரால் பண்ண முடியுமோ அப்படின்னு நான் ஒரு யோசனை பண்ணேன். ஆனால் அவருக்கு பேசும்பொழுது தெரிஞ்சு அவர் வந்து புதியவர் இல்லை, அவர் ஏற்கனவே வந்து நன்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோடு தான் வந்து தொடங்கி இருக்காரு. அவருக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அவர் அப்ராட்ல போய் பல லட்சக்கணக்கில் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவருடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் நம்ம கூட ஒரு சில விஷயங்களுக்கு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம். அவருடைய நாலேஜ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல அவர் கவனிக்கக்கூடிய துறைன்றதும் அந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப சிறப்பான அது வந்து மோஸ்ட் வாண்டடான வந்து அந்த துறையில் அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து அதை விட்டுட்டு தான் அவர் வந்து இங்கே வந்து அவருடைய வந்து சில வந்து பால் பண்ணி பால் கோவா இது போல பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கல்வி வந்து பள்ளிக்கூடம் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உள்ளபடிக்கே நமக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. ஆனால் அவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இப்போ சொன்னார் பாருங்க வந்து ஏன் எதுக்குன்னு வந்தேன் ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதில் வந்து உள்ளபடிக்கே அவருக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த எண்ணம் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுதுங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிட்ஸ் பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இது போல ஒரு உறுதுணையாக வந்து அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு சிறப்பானது ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க வந்து. அதனால அவங்க வந்து அவங்க 2 பேரும் வந்து இது வந்து இன்னைக்கு அந்த பள்ளியை ஆரம்பித்து நல்ல சிறந்தது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றத இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துட்டு கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்லாம் சொன்னாங்க வந்து ஆரம்ப பள்ளி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஏன்னா வந்து அரசு நிறுவனங்கள் அரசு மட்டுமே வந்து ஒரு கல்வித்துறையை வந்து பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அரசு தனியார் 2 பேருடைய பங்களிப்பு இதில் முக்கியம். அரசு முக்கியம்னு சொல்றதும் எப்படியோ அதே போல தனியார் பங்களிப்பும் இன்னைக்கு வந்து மிக முக்கியமானதாக தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்துல போட்டி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு மாணவர் அல்ல, ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இல்லை, வேர்ல்டு வைட் உலகம் முழுமைக்குமே இன்னைக்கு வந்து அந்த காம்படிஷன் வந்து இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து நம்முடைய ஸ்கில்ஸை வந்து தயார் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால போய் நிற்க முடியும். ஸ்கில்டு இருக்கிறவங்களால தான் மட்டும்தான், திறமை உள்ளவங்களால மட்டும்தான், திறமை படிப்புக்கேற்ற திறமை இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்நாள் பூரா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாழ்நாள் பூரா அந்த திறமைகளே அவங்களை வந்து எவ்வளோ தூரத்துக்குள்ள கொண்டு போகும். வந்து அந்த திறமைகளை வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து சொன்ன மாதிரி வந்து பேசிக் ஆரம்ப கல்வியில் வந்து நாம் வந்து பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது வந்து அதாவது பிஞ்சு வயசில் வந்து நாம் கொடுக்கக்கூடிய கல்வி ஆழ் மனசில் போய் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். நாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம வந்து கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கோம். முதல்ல கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறமா வந்து கூட அழைச்சிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மை விட உயரமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளை வழி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ராகுல் சார் மாதிரி வந்து அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து அதான் உண்மை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நாம வந்து அவங்களுக்கு இது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை விட உயரமாக வளர்ந்துட்டாங்க. அதுபோல தான் இன்னைக்கு வந்து இந்த எண்ணமானது வந்து இன்னைக்கு அது முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொன்னார். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் கொண்டு போயிருக்கு. இந்த கிட்ஸனுடைய பள்ளி வந்து மேன்மேலும் வளர வேண்டும், மாணவர்கள் வந்து நன்கு படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.